Brother Dharmaraj from Irumbulu will come forward to share his testimony for the glory of God. இப்பொழுது சாட்சிக்கான சமயம். இரும்பிலிருந்து சகோதரன் தர்மராஜ் தன்னுடைய சாட்சியை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்கள் மத்தியிலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் என்னை குப்பையிலிருந்து எடுத்து புழுதியிலிருந்து உயர்த்தி இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலே மட்டுமாய் வைத்திருக்கிறார். அவர் மகிமையில் வெளிப்படும் போது அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன். எங்களுடைய வீட்டிலே நாங்கள் 8 பிள்ளைகள். நான் 8ஆவதாக பிறந்தேன். கிராமங்களில் இருந்த மூட நம்பிக்கை நிமித்தமாக முதல்ல 5 பெண் பிள்ளைகள், பிற்பாடு ஒரு அண்ணன் 6ஆவதாக, பிற்பாடு ஒரே ஒரு ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது என்று சொல்லி மீண்டுமாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. பிற்பாடு என்னுடைய பெற்றோர்கள் வயது சென்றவர்களாய் மாறினார்கள். குழந்தை பிறக்க முடியும் என்ற நிலையை தாண்டின பிற்பாடு எதிர்பாராத விதமாக நான் என்னுடைய தாயின் கருவில் உருவானேன். அப்பொழுது என்னுடைய அம்மாவுடைய அப்பா அம்மாவும் என்னுடைய அப்பாவுடைய அப்பா அம்மாவும் இனி ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அது இந்த வயசுல மிகவும் சாபமாகிவிடும். ஏற்கனவே 6 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே இந்த வயசுல உங்களுக்கு குழந்தை தேவையில்லை, நீங்கள் இந்த கருவை கலைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். பிற்பாடு அவர்களுடைய கட்டாயத்திற்கு என்னுடைய தகப்பனும் இணங்கிவிட்டார். ஆனால் என்னுடைய தாயுடைய மனசு மாத்திரம் தாய் உள்ளம் என்பதனாலே கலைப்பதற்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் இந்த நிர்பந்தத்தின் பேரில் அவர்கள் கருவை கலைக்கும்படியாக மருத்துவமனைக்கு போனார்கள். அங்கே என்னுடைய தாயை பரிசோதித்ததான மருத்துவர்கள், இந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் இந்த நிலையில் இந்த குழந்தையை கருக்கலைப்பு செய்தால் உங்கள் உயிருக்கும் கூட ஆபத்து வரக்கூடும் என்று சொன்னார்கள். அது நிமித்தம் என்னுடைய பெற்றோர்கள் பயந்து வந்துவிட்டார்கள். நான் வாலிப வயதில் இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய தாயார் இந்த சம்பவத்தை என்னிடத்தில் சொன்னார்கள். நான் பிறக்கும் போது என்னுடைய வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படவில்லை. மிகவும் பக்தி வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் இருந்துதான் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஒரு நாள் இந்த சம்பவத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் இடறி விழுவதில்லை. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய விஷயத்தில் வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் தத்ரூபமாக நிறைவேறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நாள் காலை 6 மணி ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. நான் அந்த ஜெபத்திற்கு போனேன். அப்ப ஒரு தமிழ் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள், 308வது தமிழ் பாட்டு. அதில் தந்தை தாயும் உன் சொந்தமானவர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ என்று ஒரு வரி இருக்கிறது. அந்த வரியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் அதிகமாக என்னை நேசிக்கிறார்கள். என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் கூட நான் கடைசி பையன் என்றபடினாலே என்னை அதிகமாகவே நேசித்தார்கள். இந்த வசனம் என்னுடைய ஜீவியத்துக்கு பொருந்தாது தானே ஆண்டவரே என்று கேட்டேன். அப்பொழுது என்னுடைய தாய் எனக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன இந்த கருக்கலைப்பின் விஷயத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார்.
உன்னுடைய தந்தையும் தாயும் உன்னை இப்பொழுது கைவிடவில்லை, இப்பொழுது தள்ளிவிடவில்லை. அவர்கள் நீ கருவில் இருக்கும் போதே உன்னை தள்ளிவிட்டார்கள். நான் உன்னை சேர்த்து கொண்டபடினால் தான் நீ இன்றைக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல என்னுடைய பிறப்பிலிருந்தே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியினால் உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய சார்பிலே என்னை விழ பண்ணினார். எங்களுடைய குடும்பம் மிகவும் எளிமையான ஒரு குடும்பம். எனக்கு 3 வயது இருந்தபோது என்னுடைய தகப்பனார் வேலை இழந்து விட்டார். 6 பெண் பிள்ளைகள். பிழைப்புக்காக சென்னை பட்டணத்துக்கு எங்களுடைய குடும்பம் சென்றது. அப்படி போனபோது எனக்கு 5 வயது இருக்கும்போது என்னுடைய தாயார் முதலாவது ரட்சிக்கப்பட்டார்கள். பிற்பாடு என்னுடைய 2 சகோதரிகளும் என்னுடைய தகப்பனும் ரட்சிக்கப்பட்டார்கள். அது ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையா இருந்தது. எங்கள் தாய் 2 சகோதரிகளும் நானும் என்னுடைய தகப்பனும் தாயுமாக 5 பேர் நாங்கள் அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு போயிருந்தோம். அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையின் முடிவிலே ஆல்டர் கால் கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னுக்கு வர விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்னுக்கு வரலாம் என்று சொன்னார்கள். திடீரென்று என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த என்னுடைய தகப்பனை காணவில்லை. எங்கே என்று பார்த்தால் அவர் முன்பாக ஸ்டேஜுக்கு நடந்து போய் கொண்டிருந்தார். சரி, எங்கே போறாரு தெரியல. நானும் முன்பாக நடந்து போனேன். என்னுடைய தலையிலும் கை வைத்து ஜெபித்தார்கள். நீ இயேசுவை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார்கள். 6 வயசுல என்னுடைய தகப்பன் சரி என்று சொன்ன, நானும் சரி என்று சொன்னேன். இப்படித்தான் நான் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிச்சயமானேன். ஆனால் அன்றிலிருந்து எப்படியோ பாஸ்டர் உன்னுடைய தலையில கை வைத்து ஜெபித்து விட்டார், நீ இனி ஆண்டுடைய பிள்ளையாகத்தான் வளர வேண்டும் என்று என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை தொடர்ந்து கூட்டங்களுக்கு அழைத்து போவார்கள். என்னை சண்டே ஸ்கூல்ல சேர்த்து வைத்தார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த சபையில இல்லை, ஒரு சுயாதீன சபையில தான் இருந்தோம். வருடத்துக்கு ஒரு முறை வட இந்தியாவிலிருந்து ஒரு குறிக்கப்பட்ட மிஷனரி வந்து சென்னையில் கூட்டங்களை நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களுக்கு எங்கள் சபையிலிருந்து கொண்டு போயிருந்தார்கள். அங்கே என்னுடைய 3வது சகோதரி, அவர்களுக்கு அப்பொழுது ஒரு 19-20 வயசு இருக்கும், ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம்தான் ஆயிருந்தது. அவர்கள் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு மிஷனரியாக தங்களை அர்ப்பணித்து அங்கே போனார்கள். அவர்கள் அங்கே போய் வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அக்டோபர் மாதம் எங்களுடைய குவார்டர்லி காலாண்டு தேர்வு விடுமுறையிலே என்னுடைய அப்பா என்னையும் கூட்டிக் கொண்டு என்னுடைய சகோதரியை பார்க்கும்படியாக போனோம். அப்போ அங்கிருந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் பார்த்தபோது அந்த மிஷனரி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் சந்தோஷமா இருந்தார்கள். என்னுடைய சகோதரியும் அங்கே நல்ல சந்தோஷமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். நானும் இந்த மிஷனரி பிள்ளைகளை போல இருக்க வேண்டும், இவர்களை போல இங்கே இவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டானது. நான் உடனே எங்க அப்பா விட்ட, அப்போது எனக்கு 6-7 வயசு இருக்கும், நான் 2nd ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பா அங்கேயே நான் மிகவும் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய அப்பா எப்படியோ என்னை சமாளித்து கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இங்கே வந்த பிற்பாடு நான் எப்படியாவது 3வது வகுப்பில் சேரும் போது நான் அங்கே போய்விட வேண்டும் என்று எனக்கு ஒரு பயங்கரமான பிடிவாதம் காணப்பட்டது. அப்போ அடுத்த வருஷமும் அந்த மிஷனரி அதே சென்னை பட்டணத்துக்கு கூட்டம் எடுக்கும்படியாய் வந்திருந்தார். எங்களுடைய சகோதரியை விசாரிக்கும்படியாய் போன என்னுடைய பெற்றோர்கள், இவன் இப்படி தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார், இவன் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று விளையாட்டாக சொன்னார்கள். அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டார், இங்க இருந்தது 3000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் தம்பி, நினைச்சாலும் வர முடியாது, நீ வந்தா அங்க ரொம்ப கஷ்டப்படணும், எங்களை உயிருக்கெல்லாம் கேரண்டி கிடையாது, எப்ப வேணா எங்களை எது வேணா பண்ணுவாங்க. அப்ப நான் உடனே சொன்னேன், நீங்கள் எல்லாம் கர்த்தருக்காக வாழ்றீங்களே, எங்களுக்கு நாங்க நினைச்சா வாழ முடியாதா, நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருக்காக வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த கேள்வி அவருக்கு மிகவும் பிடித்து போனபடினாலே, சரி இவன் 1 வருஷம் இவனை அனுப்பிதான் வைங்க பார்க்கலான்னு சொல்லி அவரும் சொல்லிவிட்டு போய்விட்டார். என்னுடைய தாயும் தகப்பனும் மிகவும் சிரமப்பட்டு மனதில்லாமல் என்னை அந்த ஜூன் மாசம் அனுப்பி வைத்தார்கள். நான் இப்போது கூட நினைத்து பார்க்கிறேன், கர்த்தர் நம்மை ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டுவார் என்றால், தாயின் கருவிலே முன்குறிப்பார் என்று சொன்னால், அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுமே நம்முடைய அழைப்பை நமக்குள்ளே நிறைவேற்றுவதற்காக இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது விளங்கி கொண்டேன். அப்பொழுது எனக்கு தெரியாது. என்னுடைய அக்காமார் எல்லாரும், என்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல என்னை வழி அனுப்பும்படியாக வந்த அந்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன். எல்லாரும் அழுகிறார்கள், எனக்கு மாத்திரம் அழுகே வரவில்லை. கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிரித்துக் கொண்டே போய்விட்டேன். 5 வருஷம் அங்கே இருந்தேன். பிற்பாடு சூழ்நிலைகள் காரணமாக என்னுடைய சகோதரி 2 முறை மரண தருவாயில் ஆனார்கள். அப்ப என்னுடைய தகப்பன் வேற ஏதோ காரணங்களை சொல்லி லீவுக்கு வர மாதிரி எங்களை வர வச்சிட்டார்.
அப்ப நாங்க தினி அங்க போக மாட்டோம்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு அங்கிருந்து வந்தவுடன் திருப்பி இங்கே சேர்த்து விட்டார்கள் பள்ளியில படிக்கும்படி. மிகவும் கஷ்டமா இருந்தது. நான் எங்களுடைய அப்பா அம்மாவை எல்லாம் திட்டிக் கொண்டே இருந்தேன். நான் ஒழுங்கா இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்பொழுது 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். இன்னும் 3 வருஷம் தான் படித்து முடித்தவுடன் நான் எப்படியாவது ஒரு மிஷினரி ஆகியிருப்பேனே, நீ ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருந்தேன். அதற்கு பிற்பாடும் அப்பொழுது இந்த சபையில கிடையாது. அப்பொழுது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த மிஷினரி வாழ்க்கை, அவ்வளவுதான். அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய கிருபையினால எங்க வீட்டில் ஒரு பெரிய சோதனை வந்தது. கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த சோதனை இருந்தது. அந்த சோதனையில நாங்கள் போகாத சபை கிடையாது, ஜெபிக்காத நாட்கள் கிடையாது. அடிக்கடி உபவாசித்து ஜெபிப்போம், மருத்துவர்களை நாடியும் போயிருக்கிறோம். இப்படியாக ஒரு பயங்கரமான ஒரு பாதை. அந்த பாதையில தான் ஒரு சகோதரி இந்த சபையை பற்றி சொல்லி இந்த சபைக்கு போகும்படியாக எங்களை அறிவுறுத்தினார்கள். அப்போது நான் எங்களுடைய அம்மாவை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு வேற வேலை இல்லை, நீங்க ஒவ்வொரு சபையா மாறி மாறி போயிட்டே இருப்பீங்க, எல்லா சபையிலும் ஆண்டவர் தான் இருக்கிறாரு, நீங்க ஆண்டவரை தேடி போறீங்களா மனுஷரை தேடி போறீங்களா? நான் இங்க இருந்து வரமாட்டேன், ஏற்கனவே என்ன வட இந்தியாவிலிருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க, எனக்கு இன்னும் கூட மனசு ஆறல, நீங்க இப்ப இன்னொரு சபைக்கு கூப்பிட்டால் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அதே போல இருந்தாலும் அப்போது நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டு இருக்கிறேன். நீ சின்ன பையன் எப்படிலாம் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போனோம். அந்த வாரம் பார்க்கும்போது சென்னை அண்ணா நகர்ல எங்களுடைய பெந்தகோஸ்தே நம்முடைய சபை இருக்கிறது. அந்த சபையை தாண்டி இன்னொரு சபைக்கு போயிட்டோம். அப்ப எங்களை வழி அனுப்பின அந்த சகோதரி கேட்டாங்க, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு போனீங்களான்னா, இல்லையே நீங்க சொன்ன மாதிரிலாம் அப்படி ஒன்னும் இல்லையே, அந்த சபை நாங்க பாக்கலையே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடுத்த வாரம் நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா, நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், பாத்தீங்களா நீங்க இப்படி சபையா சுத்துறது தேவனுடைய சித்தம் அல்ல, அதனாலதான் ஆண்டவரே உங்களை தவறா வழி நடத்திட்டார், நீங்க அங்க போக கூடாது அப்படின்னு. எப்படியும் அடுத்த வாரமும் அவர்கள் வந்து இந்த சபைக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாக ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு இந்த சபைக்கு போன போது என்னோட அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன். அப்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் என்ன எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். நான் சொன்னதான அந்த குறிக்கப்பட்ட சோதனை என்னுடைய வீட்டிலே உடனே இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்த உடனே தீர்ந்து போகவில்லை. இன்னும் 10 வருஷம் அந்த சோதனை நிலைத்திருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஊழியத்துக்கு வருகிற வரைக்கும் அது நிலைத்திருந்தது. ஆனால் அங்க இருக்க பரிசுத்தவான்கள், அக்காமார்கள், பாஸ்டர்மார்கள் காண்பித்ததான அன்பு அது கர்த்தருடைய பக்கமாக எங்களை இழுக்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் இருந்து ஞானஸ்நானம் பெறவும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படவும் கர்த்தர் உதவி செய்தார். பிற்பாடு ஒரு யூத் கேம்புக்கு போன போது கல்வாரி அன்பு என்ற ஒரு யூத் கேம்ப் நடந்தது 2001ஆம் வருஷம். அந்த இடத்துல தான் நான் முதலாவதாக சியோனை பற்றி கேள்விப்பட்டேன். சியோனை பற்றி கேள்விப்பட்டவுடனே நான் ஒரு பையனிடத்துல கேட்டேன், சியோன் என்றால் என்ன? அவன் ஊழியக்காரங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவன் என்ன பயமுறுத்துற மாதிரி சொன்னான். ஆனா சின்ன வயசுல நாங்கள் மிஷினரி கதைகள் எல்லாம் கேட்டு வளர்ந்தபடினால எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம எப்படியாவது இங்கேயாவது நம்ம ஊழியத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நான் காணப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவானுடைய அன்புதான் இந்த சத்தியத்தில் எங்களை நிலைநிறுத்தினது என்று சொல்ல முடியும். என்னுடைய ஒரு அக்கா மனநோயினால் பாதிக்கப்பட்டார்கள். அதுதான் அந்த பிரச்சனை. அது மனநோயினால் பாதிக்கப்பட்டார்கள். சிலர் சொன்னார்கள் பிசாசு பிடித்திருக்கிறது, சிலர் சொன்னார்கள் அது அவங்களுக்கு ஏதோ சம்பவம் நடந்திருக்கிறது அதனால பயந்து விட்டார்கள். சிலர் சொன்னார்கள் இல்லை, பிறப்பிலிருந்தே அவங்களுடைய மூளையில ஏதோ கோளாறு இருக்கிறது. சென்னையில் இருக்கிற எத்தனையோ ஆஸ்பத்திரிகளுக்கு நம்முடைய கை பலத்தை மீறி செலவு செய்தெல்லாம் பார்த்தாயிற்று, ஆனால் சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் பரிசுத்தவான்கள் எல்லாருமே வெறுப்பாங்க. எங்க அக்காவை எல்லாருமே வெறுப்பாங்க. யாரும் அவங்களை கூட வச்சுக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்க வீட்டிலேயே 2 நாள் வைக்கணும்னா வைக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பிரச்சனைகள் நிமித்தம் ஜெபத்துக்கு போகும்போது ஃபெய்த்தோம்ல தங்க வச்சு அவங்களை எவ்வளவோ அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, உளறிட்டு இருப்பாங்க. ஆனா பரிசுத்தவான்கள் அவங்க கிட்ட பொறுமையா பேசி, நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன், 11 மணி 12 மணி வரைக்கும் ஆலோசனை சொல்லி, நீ இப்படி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, உனக்கு என்ன பிரச்சனை என்று பரிசுத்தவான்களிடத்துல ஒரு தகப்பன் தாயுடைய அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பை நான் பார்த்தேன். அது என்னுடைய ஜீவியத்தை மிகவும் பாதிக்கக்கூடியதாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த பரிசுத்தவானுடைய அன்பினால் தொடப்பட்டு இந்த கனமான ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய தகப்பனார் கடைசி ஆண்டிலே மரித்து போனார். அப்போ எங்களுக்கு சரியான பயங்கரமான கடன், சரியான சாப்பாட்டுக்கு எல்லாம் வழி இல்லை. நான் ஆண்டவரிடத்துல
சின்ன வயசுல எங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க, நீங்க ஆண்டவரிடத்துல சரீர பிரகாரமான எந்த காரியத்தையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆண்டவருடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் போதும், எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி கொடுத்தார்கள். என்னுடைய மனசுல இது ஆழமாய் பதிந்தபடினாலே நான் ஒருபோதும் எதுக்காகவும் ஆண்டவர்கிட்ட சரீர பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். ஆனால் நான் கர்த்தருடைய கிருபையினாலே 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். என்னை 11th 12th படிக்கும்படியாக எனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தார்கள். ஸ்காலர்ஷிப் போக மீதி பணம் தான் கட்ட வேணும், அந்த பணத்தை கட்டவும் வழி இல்லை. அதனால எங்க அம்மா எனக்கு கொண்டு போய் பாலிடெக்னிக்ல சேர்த்து விட்டாங்க. அப்ப எனக்கு ஒன்று மாத்திரம் புரிந்தது, இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியாது, படிப்பு பாதியில நின்றோம், அதனால நம்மள பாலிடெக்னிக்ல சேர்க்கிறாங்க. மற்றபடி எனக்கு பாலிடெக்னிக்னா என்னன்னு தெரியாது, இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது. அப்ப அந்த பாலிடெக்னிக்ல காலடி எடுத்து வைக்கிற முதல் நாள்ல நான் ஆண்டவரிடத்துல ஒரு காரியம் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் உம்மிடத்துல எதுவும் கேட்டதில்லை, சரீர பிரகாரமான காரியங்கள் இது எல்லாமே எனக்கு தந்திருக்கிறீர், தேவையான ஞானம் தந்திருக்கிறீர், சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, எப்படியோ நடத்துகிறீர். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு காரியம் கேட்கிறேன், நான் இந்த பாலிடெக்னிக்ல என்னுடைய படிப்பு 3 வருஷம் முடிகிற நாள்ல என் கையில ஒரு வேலை இருக்க வேண்டும், கேம்பஸ் இன்டர்வியூ எப்படியாவது என் கையில ஒரு வேலை இருக்க வேண்டும். நீர் இதை நான் ஊழியத்துக்கு எல்லாம் நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனா என்கிட்ட நீங்க பேசினதில்லை, என்ன கூட நீங்க இருக்கிறீங்க, வரும் நாட்கள்ல நான் பெரியவனாகும் போது என்னை ஊழியத்துக்கெல்லாம் நீங்க கொண்டு போவீங்க அப்படின்னா இந்த காரியத்தை எனக்கு நீங்க செய்து கொடுங்க ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். 3 வருஷம் கடந்து போனது. கடைசி நாள் பாலிடெக்னிக் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வரைக்கும் என் கையில வேலை இல்லை. கடைசி ஆண்டில் என்னுடைய அப்பா இறந்து போய் விட்டார்கள். கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணும், ஆனா கடைசி ரவுண்ட் வரைக்கும் போய் ஃபெயில் ஆயிருவேன். ஏன்னா என்னுடைய மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அப்பாவுக்கு சுகம் இல்லாதபடினாலே ஸ்கூல்ல படித்த மாதிரி நான் படிக்கவில்லை, கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் இருந்தது. அது நிமித்தமாக எத்தனையோ தேர்வுகளில் நான் புறக்கணிக்கப்பட்டேன். கடைசி நாள் கடைசி எக்ஸாம் எழுதிவிட்டு கேம்பஸை விட்டு வெளியே வருகிறேன். அதே இடத்துல நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே, நான் இப்படி உம்மிடத்துல 3 வருஷம் முன்னாடி ஒரு காரியம் கேட்டேன், இன்றைக்கு வரைக்கும் அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. சரி, இருந்தாலும் நான் உண்மை கேள்வி கேட்க மாட்டேன், உம்முடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறேன். எங்களுடைய HOD எங்களை கூப்பிட்டார். சில மாணவர்களை கூப்பிட்டு அவர் சொன்னார், அது ஒரு வியாழக்கிழமையா இருந்தது, நாளைக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அவங்க கேம்பஸ்க்கு வரமாட்டாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போய் அட்டன் பண்ண வேண்டும், ஏன்னா இப்போ எக்ஸாம் நடக்குது என்று சொல்லி போய்விட்டார். ஆனால் அன்றைக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை, என்கிட்ட காலில் போடுறதுக்கு ஷூ கிடையாது. ஏன்னா கடைசி செமஸ்டர், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூ வாங்க கூட உண்மையா சொல்லணும்னா வசதி கிடையாது. நான் செருப்போட தான் இன்டர்வியூக்கு போனேன். சரியான ஒரு பெல்ட் கூட கிடையாது. இன்னமும் லேட் ஆகி விட்டது அந்த இன்டர்வியூக்கு. ஃபுட்பால் அடித்து போய் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் பஸ் விட்டா அடுத்து லேட் ஆயிரும், அதனால ஃபுட்பால்ல தான் போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் என் காலை மிதிச்சிட்டார், செருப்பு கீழே வந்துருச்சு, செருப்பும் கிடையாது, கையில ஒரு 100 ரூபாய் இருக்கு, ஏதாவது ஒரு செருப்பு வாங்கி போட்டு போலான்னா இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயாச்சு. உள்ள போனோன்னே அங்க உள்ள அந்த HR மேனேஜர் முதல்ல என்னதான் கவனிச்சாரு. கவனிச்சுட்டு, இப்படிதான் இன்டர்வியூக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு அவ்வளவுதான் போல, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு செய்து விட்டு அந்த இன்டர்வியூக்கு போனேன். எல்லாம் முடிந்தது. திருப்பி அவர் என்னை பார்த்து கேட்டார். அவரிடத்துல போய் பேச போகும்போது, இப்படிதான் நீங்க இன்டர்வியூக்கு வருவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் பஸ்ல இதாயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மேனேஜ் தெரியாதா அப்படின்னார். ஆனா கர்த்தருடைய கிருபையாக அன்றைக்கு சாயங்காலம் 3 பேர் அந்த வேலைக்கு தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். அதுல முதலாவது நான் தான் தெரிந்தெடுக்கப்பட்டேன். வியாழக்கிழமை எக்ஸாம் முடிந்தது, வெள்ளிக்கிழமை எனக்கு வேலை கிடைத்தது. நான் திங்கட்கிழமையிலிருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணேன். நான் கர்த்தருக்கு மிகவும் நன்றி செலுத்தினேன். என்னுடைய சபையில நான் இதை சொல்லும் போது அநேகர் சொன்னார்கள், கர்த்தர் உனக்கு சின்ன வயசுல கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தை உனக்குள்ள கர்த்தர் எவ்வளவாய் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அது மாத்திரம் விஷயம் அல்ல, கர்த்தர் என்னோடு தொடர்ந்து ஊழியத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். நான் இப்படியாக உலகத்தில் இருந்த போது எல்லா விதத்திலும் கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமாக இருந்தது. நான் சீக்கிரமாக என்னுடைய வேலையில முன்னேற ஆரம்பித்தேன். 2003ஆம் ஆண்டு ஒரு யூத் கேம்ப் நடந்தது. அப்பொழுது நாங்கள் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த சமயம் பாஸ்டர் T.U. தாமஸ் அவர்கள் அந்த யூத் கேம்ப்ல சொன்னார், யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் வருகிறீர்களோ எழும்பி நில்லுங்கன்னு சொன்னார். அப்ப எழும்பி நிற்கும் போது அவர் 3 காரியங்களை சொன்னார். இன்றைக்கு நீங்கள் எழும்பி நிற்கிறீர்கள், நாளைக்கு உங்களுக்கு இதுக்கு விரோதமான சோதனைகள் போராட்டங்கள் வரும், நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இல்லாவிட்டால் ஒரு நல்ல பொண்ணோ பையனோ உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுவார்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு விரோதமா இருப்பார்கள். இப்படியானால் நீங்கள் இந்த அழைப்பை விட்டு பின்மாறக்கூடாது என்று சொன்னார். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அந்த 3 சம்பவங்களும் என்னுடைய ஜீவியத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்ததை நான் உணர்ந்தேன்.
ஆனால் கர்த்தர் எதுவுமே நடக்காதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்து கர்த்தர் அவருடைய குறித்த நேரத்திலே இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஆனாலும் கூட நான் கர்த்தருக்கு விரோதமாக ஊழியத்துக்கு வர விருப்பம் இல்லாதவனாக பெரிய வெளிநாட்டுக்கு சென்று பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டும், பெயர் புகழ் பெற வேண்டும், என்னுடைய வீட்டில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவர்களை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளோடு நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு விலகி ஓடுகிறவனாய் காணப்பட்டேன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசி என்னோடு கூட திட்டவட்டமாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு பரிசுத்தவானுடைய அன்பின் மூலமாக இடைப்பட்டு கர்த்தர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்று என்னை வேறு பிரித்தார். ஏற்ற வேளையில கர்த்தர் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலே வந்து சேரவும் இம்மட்டுமாக இந்த ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜீவியத்திலே நான் சொல்ல வேண்டிய ஒரே சாட்சி என்னவென்று சொன்னால், என்னுடைய கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ கர்த்தருடைய நோக்கம் அவர்களை நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார், உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.